மக்களே, UFC ஃபைட் நைட் கத்தாரில் மெயின் ஈவெண்ட்டை பற்றின பிரேக் டவுன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அர்மன் சாருக்கியன் சப்மிஷனில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது போலவே ஜெயிச்சிட்டாரு. சப்மிஷனில் ரவுண்டோட இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து அர்மன் நல்ல ஒரு ஃபைட் கொடுத்தாரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் கொடுத்தாரு. டேக் டவுன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஸ்மூத்தான டேக் டவுன்ஸாக இருந்துச்சு. டான் கோக்கர் பெருசாக எதுவும் ட்ரை பண்ணல, வெறும் கிக்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணிருந்தாரு. அதுவும் ரீச் ஆகலை அவருக்கு, 1-2 கிக்ஸ் தவிர. நம்பர் 1 கண்டென்டர் அர்மன் சாருக்கியனாக இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உள்ளவர் அப்படிங்கிறத அகெயின் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இலியாவை கால் அவுட் பண்ணியிருக்காரு. அவர் தான் கரெக்டானவரும் கூட நெக்ஸ்ட் இலியா சண்டை ஃபைட் பண்ணுறதுக்கு. 2 ரவுண்டுமே ஹுக்கரை கிரவுண்ட் அண்ட் பவுண்டில் நல்லா பொழந்துட்டார் அர்மன் சாருக்கியன். அப்புறம் அந்த ஒரு 2 ரிவர்சல் பண்ணார், அது ரொம்ப நைஸாக இருந்துச்சு. கில்லட்டின் ட்ரை பண்ணும்போது 2 ரிவர்சலுமே சூப்பரான ரிவர்சலாக இருந்துச்சு. தட்ஸ் இட். அவர் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரே ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் தான், அவன் நேம் அர்மன் சாருக்கியன் தான். என்னை விட்டு ஓடாத அப்படின்னு இலியா தெளிவாக சொல்லிட்டாரு. உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இலியாவுக்கும் அர்மனுக்கும் இருக்குமா, இல்லை இலியாவுக்கும் இஸ்லாமுக்கும் இருக்குமா, இல்லை இலியாவுக்கும் பேடி பிளட்டுக்கும் இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.